சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாள்ல நீங்க எல்லாரும் அதிக அளவு தீபங்கள் ஏற்றி பாதுகாப்பான முறையில வான வேடிக்கைகளை வெடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். இந்த மழை காலங்கள்ல ஆகாய வெளியில கிருமிகள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த கிருமிகளை உருவாக விடாம தடுக்கிறதுக்குத்தான் வான வேடிக்கை அப்படிங்கிறது உருவாக்க. ஏன்னா ஒவ்வொரு சடங்குமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவானதுதான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஐப்பசில இருந்து மார்கழி வரைக்கும் கிருமிகள் நிறைய பூமியில உருவாக வாய்ப்பு இருக்கு. அந்த கிருமிகளை உருவாக விடாம தடுக்கிறதுக்கு தான் வான வேடிக்கை, தரையில விளக்கேத்துறது, மலை மேல விளக்கேத்துறது, வாசல்ல கோலம் போடுறது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் உருவானது. இது எல்லாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையிலையும் நான் தெளிவா உங்களுக்கு விளக்குறேன். இந்த அமாவாசை என்று கிருமிகள் நிறைய உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய தீபங்களை ஏற்றி கிருமிகள் உங்களை சுத்தி உருவாகாம பாதுகாத்துக்கங்க. அதே மாதிரி பாதுகாப்பான முறையில வான வேடிக்கைகளை வெடித்து அதை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்களை காப்பாற்றும் விதமா அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் இந்த வான வேடிக்கையை கொளுத்தி இந்த தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல சளி நோய்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய 2ஆம் நிலை ஆசன பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம். இந்த ஆசன பயிற்சியை நீங்க மாலை நேரத்துல தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். மாலை நேரத்துல செய்யும் போது அதிக அளவு பலன் கிடைக்கும். அதத்தான் திருமூலர் கப நோயை பத்தி சொல்லும் போது அஞ்சனம் போன்றுடல் அயமரும் அந்தியில் அப்படிங்கிறார். இந்த கபத்துக்கு அயம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மழைக்காலத்துல சளி நோய்கள் ஏற்படும். இந்த சளி நோய்களுக்கு கப நோய், அயம் அப்படின்னு பேர். இந்த நோய்கள் வராம தடுக்கணும்னா மாலை நேரத்துல நீங்க பயிற்சிகள் செய்தா அந்த நோய்கள் வராம நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அதைத்தான் மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடினார். நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆசனத்தை செய்யலாம். இருந்தாலும் சிறப்பு கவனம் எடுத்து மாலை நேரத்துல இந்த சளி நோய்கள் தொற்று ஏற்படாமல் தடுத்துக்கணும்னா நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசனத்தையும் மாலை நேரத்துல தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். இப்ப 2ஆம் நிலை ஆசனம் பிறை ஆசனம். அத பயிற்சி முறையா பார்ப்போம். செவுத்துக்கு முன்னால இப்படி நின்னுக்கணும். அதாவது உங்களுடைய முதுகு பக்கம் செவுரு இருக்கணும். இந்த கைய அப்படி பின்னால திரும்பினா இந்த ஃபிங்கர் டிப் அந்த செவுத்தை தொடர மாதிரி டிஸ்டன்ஸ்ல நீங்க தள்ளி நின்னுக்கணும். காலை அகட்டி வச்சுக்கணும். கைய மேல தூக்கி உடம்ப பின்னால வளைச்ச அந்த உள்ள கைய செவுத்துல ஊண்ட முயற்சி செய்யணும். அப்படியே 3 தடவை மூச்சு இழுத்து விடணும். மெதுவா நிமிர்ந்த நிலைக்கு வரணும். கால்கள் அகண்ட நிலையிலேயே வச்சுக்கணும். மெதுவா முன்னோக்கி குனியணும். பாதகஸ்தாசனம் 3 தடவை மூச்சில் தூடணும். திரும்ப நேரம் வந்துடணும்.
சில வினாடிகள் ஓய்வு. இப்ப இரண்டாவது சுற்று. அப்படியே பின்னால வளைஞ்சு செவுத்துல கைய ஊண்டிக்கிறேன். 3 தடவை மூச்செழுத்து விடுறேன். திரும்ப நேரம் வரேன். அப்படியே முன்னால குனிகிறேன். பாதகஸ்தாசனம் 3 தடவை மூச்செழுத்து விடுறேன். திரும்ப நேரம் வரேன். ஓய்வு எடுக்கிறேன். இப்ப மூன்றாவது சுற்று பிரயாசனம் அல்லது அர்த்த சக்கராசனம், பாதகஸ்தாசனம், செய்முறை. அப்படியே பின்னால வளைகிறேன். ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு 7 மூச்சு முடிஞ்சா, இல்லைன்னா 3 மூச்சு. அப்படியே நேர வர கால்கள் அகட்டிய நிலையில தான் இருக்கணும். கைய முன்னால குனிஞ்சு அந்த கால் விரலத்தோட முயற்சி பண்ணணும். 7 தடவை மூச்சு. தலைய தொங்க போடணும். மெதுவாக தளர்த்தி கொள்ளவும். இது மாதிரி நீங்க தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை சுற்றுகள் வேண்டுமானாலும் செய்யலாம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாலருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு என்னுடன் இணைந்து நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் உணவு முறை பழக்கங்களை வாழ்நாள் முழுவதும் தவறாமல் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.